ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு ஏபிசிடியில் டி என்னென்ன பின்னுறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியும் நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வீடியோவில் ஏபிசி பின்னி போட்டிருக்கிறேன். இனி வர்ற வீடியோவில் மிச்ச எழுத்து என்னென்ன பின்னுறேன்ட்டு போடுவேன். இன்றைக்கு டியை பார்ப்போம், என்னென்ன டி பின்னுறேன்ட்டு. நம்ம வழக்கம் போல் முடிச்சு போட்டுட்டு 43 செயின் பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 இப்படி 43 செயின் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ 1 2ஆவதுக்கு 1 டபுள் க்ரோஸு பின்னிட்டு இப்போ இதை விட்டு 11 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ பின்னினதை விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ இனி 5 டபுள் க்ரோஸே ஒன்றா சேர்த்து பின்ன போகிறேன். அதை கையில் கம்பியில் 6 நூல் வரும். இப்போ 5 டபுள் க்ரோஸே ஒன்றா சேர்த்து பின்ன போகிறேன். இப்போ இதுக்காக டபுள் க்ரோஸே பின்னுற மாதிரி எடுத்து 2 நூலை எடுத்துட்டு மிச்சத்தை இப்படியே விடணும். அதே மாதிரி பக்கத்து இதுக்குள்ளே 2ஆவதுக்குள்ளே இப்படி 2 நூலை எடுத்துட்டு இப்படி டபுள் க்ரோஸு பின்னி முடிக்காமல் இப்படி வச்சுக்கிறது. இப்போ 2ஆவது போகுது. இப்போ 3ஆவதுக்கு கொடுத்து டபுள் க்ரோஸை பின்னுற மாதிரி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 4ஆவதுக்குள்ள கொடுத்து எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 5ஆவது கொடுத்து 2 4 6 லூப் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இழுக்க இப்படி வளைஞ்ச மாதிரி வர மாதிரி பின்னிட்டு 1 டபுள் க்ரோஸை பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 பக்கத்து இருக்க 1 டபுள் க்ரோஸை 2 பக்கத்து இருக்க 1 டபுள் க்ரோஸை 3 டபுள் க்ரோஸை பின்னிருக்கேன் தனித்தனியாக 1 2 3 டபுள் க்ரோஸை. இப்போ 2 டபுள் க்ரோஸையை சேர்த்து பின்ன போனோம். இப்போ 2 டபுள் அப்படி பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்கையும் கொடுத்து பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு சேர்த்து கம்பியில் 3 நூல் இருக்கு. அப்படி சேர்த்து உண்டா பின்னுறது. ஒருக்கா இப்படி 4 தடவை பின்ன போனேன். ஒருக்கா பின்னிட்டேன், என்ன 3 தடவை அப்போ பின்னி வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்குள்ள திருப்ப கொடுத்து 2 டபுள் க்ரோஸே உண்டா பின்னிட்டேன். இது 2ஆம் தடவை. இப்போ 3ஆம் தடவை 3ஆவது தடவை பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு
பக்கத்துலேயும் கொடுத்து பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு சேர்த்து பின்னிட்டேன். இது 3, இது 4வது டவு க்ரோஷே பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்துலேயும் சேர்த்து சரி இப்படியே சேர்த்து ஒன்றா பின்னிட்டு 1 டபுள் க்ரோஷே பக்கத்தில் வைக்கலாம். ஒருக்கா 2 தடவை அப்புறம் 3 தடவை பின்னிட்டு இப்போ 3 டபுள் க்ரோஷை தனி பின்னிட்டேன். இனி திரும்ப 2 டபுள் க்ரோஷே சேர்த்து ஒன்றா பின்ன போகிறேன். 1 பக்கத்தில் கொடுத்து எடுத்து சேர்த்து ஒன்றா பின்ன பின்னின மாதிரி 4 தடவை இப்படி பின்ன போகிறேன். ஒருக்கா பின்னிட்டேன். அப்போ 2ஆம் தடவை சேர்த்து பின்ன 2, 3ஆம் தடவை சேர்த்து பின்னிட்டேன் 3, இப்போ 4 ரொம்ப ரொம்ப ஈஸி. பின்னி படப்பட எல்லாமே ஈஸியானவோ பின்னி முடிச்சாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1, 2, 3 இப்போ இதை நாங்கள் வடிவாக கையால் வடிவாக எடுத்து விடணும். எடுத்துட்டு நான் 1, 2, 3ஆவதுக்கு இப்படி வச்சு ஜாயின் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஊசியால் குழவியும் தச்சும் விடலாம். அப்படி வச்சுக்கொண்டு உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி செய்யலாமுங்க. கரெக்டாக கம்பியால் குழவி பின்னிலும் பின்னலாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசியால் குழியும் தைக்கலாம். 1, 2 நான் இப்போ 3ஆவதுக்குள்ள கொடுத்து எடுத்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண போகிறேன். கீழே இருந்து 3ஆவது அப்படி இல்லையா நீங்கள் இப்படி இழுத்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அப்படி ஜாயின் பண்ணலாம். 1, 2, 3ஆவதுக்குள்ள இப்படி எடுத்துட்டு நிறைய விதமாக ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குமாண்டு இந்த இப்படி காட்டுறேன். இப்படி எடுத்து
உங்களோட பெரிய ஊசி இருந்தால் ரைட்டாக ஊசியாலேயே ரைட்டாக குழந்தைய எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி தைக்க ஈஸியோ அப்படி தைச்சிடுங்க. மிச்ச நூலை வந்து பின்னுக்கு மறைப்பாக இழுத்து விடணும். மிச்ச நூல்களை பின்பக்கத்தால் பின்பக்கத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் மறைவாக இழுத்து விட்டுட்டு வெட்டி விடலாம். அதுக்கு டி ரெடி. நீங்கள் இதை வச்சு அப்படியே என்னத்தில் தைக்க போகிறீங்களோ அப்படியே தைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அயன் பண்ணி போட்டும் நேர வடிவ அயன் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா சரியா நேராக நிற்க முடியும். நீங்கள் சரியாக நேராக எடுத்து விடணும் வடிவா. அப்போ தான் டீ மாதிரி வடிவாக தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது உங்களுக்கு விளங்கியில் பொருளில் ஏதாவது பின்னோணுமெல்லாம் போடுங்க. டைம் இருக்கும் பொழுது எல்லாம் கண்டிப்பாக பின்னி போடுவேன். இந்த சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் இருக்குது. பின்னல் வீடியோக்கள் என்னென்று பின்னல் ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லா பின்னலையும் எப்படி பின்னுறது இருக்குது. தொப்பி, சட்டைகள், பூ என்னென்று பின்னுறது, குட்டி பேக்கு, அப்படி நிறைய வீடியோக்கள் இருக்குது. வேணுமென்னா இந்த சேனலை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.